வணக்கங்க. இன்றைய தலவரலாறாக நாம் பார்க்கவிருப்பது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூரில் வீற்றிருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை தாங்க பார்க்க போறோம். ஒரு முறை தச்சன் தன் மகளான தாட்சாயினிய சிவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். உலக நாயகனான சிவனுக்கு மாமனாராகிவிட்டதுனால தச்சனுக்கு கர்வம் ஏற்படுது. உடனே சிவனை பார்க்க கைலாயத்துக்கு சென்ற தச்சனை நந்தி தடுக்கிறார். இதனால் கோபம் அடைஞ்ச தச்சன் சிவபெருமானை அழைக்காமலேயே யாகம் ஒன்றை நடத்துறார். தன் தந்தைக்கு ஏற்பட்ட கர்வத்தை போக்க தாட்சாயினி அகோர உருவம் கொண்டு யாகத்தையும் அதை நடத்திய தந்தையையும் அழிக்கிறாங்க. அத்துடன் அந்த யாகத்திலேயே விழுந்து தன் உடலையும் அழிச்சுக்கிறாங்க. அப்படி உருவமற்ற அவதாரமாக நின்ற அம்சம்தான் அங்காளி சக்தி ஆகும். இது அறிஞ்ச சிவன் மிகுந்த கோபத்தோட உருவமற்ற அங்காளியை தனது தோளில சுமத்தி ஆங்காரமா நடனமாடுறார். அப்போது அங்காளியோட கை துண்டாகி கீழே விழுந்துதான். அப்படி விழுந்த இடம்தான் தண்டகாரண்யம் என்ற சக்தி பீடமானதாம். அந்த தண்டகாரண்யத்தின் ஒரு பகுதி தான் மேல்மலையனூர் ஆகும். தாட்சாயினி யாகத்தில் விழுந்து சாம்பலான இடம் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலாக பிரசாதமாக சாம்பலைத்தான் தர்றாங்க. பொதுவா அம்மன் கோயில்ல குங்குமம் தான் தருவாங்க. அங்காள பரமேஸ்வரி ஆதிபரா சக்தியோட அம்சமாக இருக்கிறதுக்காக பார்வதி அப்படிங்கிற பெயர்ல தான் இவங்க பர்வதராஜனோட மகளா பிறந்து பரமேஸ்வர திருமணம் பண்ணி கையில அடைஞ்சது. அதனால இங்க முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா இருவருக்குமே 5 தலை தான் இருந்துச்சான். திருமணத்தை நடத்தி வச்ச பிரம்மா சிவனை பார்ப்பதற்காக கைலைக்கு வரார். அப்போ ஏதோ குழப்பத்தில் இருந்த பார்வதி 5 தலையோட வந்தது சிவன் அப்படின்னு கருதி பிரம்மாவோட காலில் விழுந்து ஆசி வாங்கினாங்களாம். நிமிர்ந்து பார்த்த போது தான் வந்தது பிரம்மா அப்படின்னு உணர்ந்து வருந்துனாங்களாம். இருவருக்குமே 5 தலை இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம். அதனால பிரம்மாவோட ஒரு தலையை எடுத்து விடும்படி சிவன் கிட்ட பார்வதி கேட்டாங்களாம். பார்வதியோட வேண்டுகோளின்படி சிவனும் பிரம்மனோட ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சாங்களாம். இதனால சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சான். சிவனோட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவதற்காகவும் இந்த கலியுகத்துல மக்களுக்கு அருள் பாலிப்பதற்காகவும் அன்னை பராசக்தி சிவ சுயம்பு புற்று வடிவில் அங்காள பரமேஸ்வரியா மேல்மலையனூர்ல அவதாரம் செஞ்சுள்ளார். இவர் வடக்கு நோக்கி அமர்ந்து நம்ம காத்து வருவது ஒரு சிறப்பம்சம். வில்வமே இங்கு தலவருச்சம். சரஸ்வதி தன் கணவனோட ஒரு தலை கிள்ளி எரியப்பட்டதை அறியறாங்க. உடனே கோபத்தோட பார்வதியை பார்த்து, எனது கணவர் பிரம்மாவோட அகோர உருவத்திற்கு காரணமான நீயும் அகோதரமா போகணும் அப்படின்னு சாபம் விடுறாங்களாம். இந்த சாபத்தின் பலனாகத்தான் மேல்மலையனூர்ல அகோர உருவத்திலேயே அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற நாமத்தோட சக்தி அமர்ந்தாலாம். சில காலம் கழிச்சு திருவண்ணாமலைக்கு போய் அங்க பிரம்ம தீர்த்தத்துல நீராடி சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியோட வடிவம் பெற்று மீண்டும் மலையனூர் தங்கினாங்களாம். அதன் பிறகுதான் மலையனூரில் மீனவர்கள் அங்காளம்மனுக்கு கோயில் கட்டினாங்க அப்படின்றது தல பெருமை. இங்க பார்த்தீங்கன்னா கணவனை பிரிஞ்சு இருக்கிறவங்க மற்றும் கணவரோட தொந்தரவுக்கு ஆளாகி இருப்பவங்க இங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டா பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் அணிவிச்சு நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். சன்னதி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு முழுவதுமே திறந்திருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமையிலையும் நவராத்திரி, கார்த்திகை தீபம், தைப்பொங்கல், மாசி மாத தேர் திருவிழாலாம் இங்க ரொம்ப முக்கியமான திருவிழா. இந்த தலத்து அம்மன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். நிறைய பேருக்கு மேல்மலையனூர் அங்காளி அம்மன் குலதெய்வமாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க அம்மாவை தரிசித்து கேட்கும் வரமெல்லாம் கொடுக்கக்கூடிய தாய் அவள்கிட்ட வரம் வாங்கி அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வளம் பெற்று நலமோடு வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.